அஸ்ஸலாமு அலைக்கும். என்னோடய வாழ்க்கையில் ஒரு கசப்பான உண்மையை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன். நான் ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவன். என் குடும்பத்தில் பாட்டி, அத்தை, பெரியத்தை பிள்ளைங்க, பெரியப்பா பிள்ளைங்க, 3 பெரியப்பா, என் தந்தை கூட பிறந்தவங்க 4 பேர். எங்கள் அப்பா தான் கடைசி. அதே மாதிரி அவருக்கு கல்யாணம் ஆனது நான் தான் சின்ன பிள்ளை. எங்கள் வீட்டில் ரொம்ப செல்லமாக வளர்ந்துட்டு வந்தேன். எனக்கு வயசு 7. எங்கள் அம்மா அப்பா என்னை நடக்கக்கூட விட மாட்டாங்க. 7 வயசு குழந்தை நான். தொட்டிலில் தான் தூங்குவேன். 2 சேலையை ஒன்றா சேர்த்து வச்சு எங்கள் அம்மா எனக்கு தொட்டில் கட்டி தூங்க வைப்பாங்க. அதே மாதிரி ஜாஸ்தியாக நான் நடந்தது கூட கிடையாது. என்னை நடக்க விட்டாலே என் கால் வலிக்குதுனாலே அவங்களுக்கு நெஞ்சு வலி அப்படின்றவாங்க. அந்த மாதிரிலாம் என்னை வளர்த்துட்டு வந்தாங்க. எங்கள் பெரியப்பா பிள்ளைங்க ரொம்ப என்னை செல்லமாக வளர்த்துட்டு வந்தாங்க. எல்லாமே என் மேலே ரொம்ப அன்பாக பிரியமாக இருந்தாங்க. எங்கள் அம்மா அடிக்கடி விதமாக துணியை போட்டு அழகு பார்த்தாங்க. நடந்து போயிட்டுருக்கும்போதே எல்லாம் கேட்பாங்க, துணி ரொம்ப அழகாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோலாம் என்னைய எங்கள் அம்மா விதமாக போட்டு ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு எங்கள் அம்மா மாசமாக இருந்தாங்க. என் வயசு 7ங்கும்போது தம்பி ரொம்ப லேட்டாக தான் எங்கள் அம்மாவுக்கு இருந்தான். எங்கள் அம்மா வேண்டின தர்கா கிடையாது. எல்லா இடத்துக்கும் கோயிலுக்கும் போவாங்க. அதே மாதிரி தர்காவுக்கு போய் புது சேலை கட்டியிருந்தாங்க. அந்த சேலையெல்லாம் கிழித்து மரத்துலலாம் கட்டி விட்டுட்டு வந்தாங்க எருவடி தர்காவில். எங்கள் அம்மாவுக்கு அதுக்கப்புறம் என் தம்பி இருந்தான். தர்காக்கெலாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பிறக்கிறது ஆண் குழந்தை தான் பிறக்கணுங்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஆசை. எனக்கு தம்பி தான் வேணுங்கிறது எனக்கும் ஆசை. யாருன்னா எங்கள் அம்மாட்ட எனக்கு தம்பி தான் வேணும் அப்படின்னு சொல்லிடுவேன். ரொம்ப பிரியமாக இதாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மாவுக்கு ப்ரெஷர் ரொம்ப ஏறிடுச்சு. கைகாலெலாம் வீங்கி இருந்தது. அந்த நிலமையிலையும் என்னை தூக்கிக்கிட்டு தான் போவாங்க, தூக்கிட்டு தான் வருவாங்க. என்னை சுமந்துட்டு போகிறேன் எல்லாமே திட்டுவாங்க. என்னம்மா இவ்வளோ பெரிய பிள்ளையாயிடுச்சு, இடுப்பில் வச்சுட்டு நான் கூட்டிகிட்டு போகிறேன், இறங்கி நடந்து போ, உங்கள் அம்மா எவ்வளோ இதாக கஷ்டமாக உன்னை தூக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் அம்மா, என் பிள்ளைய திட்டாதீங்க, நான் தான் என் பிள்ளைய தூக்கி வச்சுட்டு நடக்கிறேன் அப்படிம்பாங்க. எங்கள் அம்மா இல்லைன்னா எங்கள் அப்பா சைக்கிளில் இந்த மாதிரி மாற்றி 2 பேரும் என்னை தூக்கிக்கிட்டு ரொம்ப இதாக செல்லமாக வளர்ந்தேன் நான். அதெல்லாம் வளர்ப்பு எங்கள் பாட்டிக்கிட்டெல்லாம் ரொம்ப செல்லம்தான் நான். எங்கள் அம்மாவுக்கு பிரசவ வலிங்கிறதால பிரசவத்துக்காக எங்கள் அம்மா எங்கள் நனிமா வீட்டுக்கு போயிருந்தாங்க. எங்கள் நனிமா வீட்டோட அப்புறம் அங்கேருந்து ஒரு சின்ன பிரச்சனை ஆகிடுச்சு. எங்கள் நன்னா ஒரு வீட்டை வாடகைக்கு விட்டுருந்தாங்க. அந்த பொம்பளை வீடை காலி பண்ணலை அப்படின்னு சொல்லும்போது எங்களை வச்சு எங்கள் நன்னா என்ன பண்ணிட்டாரு, அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு ஜாமான்ஜட்டெல்லாம் தூக்கி வெளியே போடுங்கப்பான்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நாங்கள் பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து ஜாமான்ஜட்டெல்லாம் தூக்கி வெளியே போட்டோம். வெளியே போட்டதில் அந்த பொம்பளை பார்த்துட்டு போய் அடியாட்களை கூட்டிகிட்டு வந்துருச்சு. அடியாட்களை கூட்டிகிட்டு வந்தோடனே எங்கள் நன்னா எங்கே போனான்னு தெரியல, மற்றவங்க எங்கே போனாங்கன்னே தெரியல. எல்லாம் பொம்பளைங்கெல்லாம் வீட்டை பூட்டிக்கிட்டு உள்ளே உட்காந்துக்கிச்சுங்க. எங்கள் அம்மா எங்கள் அப்பா அதுங்கக்கிட்ட சண்டை போட்டதில் எங்கள் அப்பாவோட தலையில் பெரிய ஒரு மூங்கி மரத்தில் ஆணி இருந்தது. எங்கள் அப்பாவுக்கு தெரியல. அடித்தவனுங்க என்ன பண்ணிட்டாங்க, மண்டையில் நச்சுன்னு அந்த ஆணி போய் நுழைஞ்சதில் எங்கள் அப்பாவுக்கு ரத்தம் தெரிச்சுக்கிட்டு ஓட, நான் அது கொஞ்சம் ரத்தம் பார்த்தாவே என்னால் தாங்க முடியாது. அப்படி இருக்கும்போது எங்கள் அப்பாவுக்கு அந்த ரத்தம் ஓடுறத பார்த்து என்னால் முடியல. நான் கதறிட்டேன். எங்கள் அம்மாவுக்கு நெத்தியில் நல்லா அடி. எங்கள் அம்மாவையும் எங்கள் அப்பாவையும் கொண்டு போய் அப்புறம் மிஷின் ஆஸ்பத்திரியில் வச்சுருந்தாங்க. எங்கள் அப்பாவுக்கு ரத்தம் ரொம்ப போயிடுச்சு. எங்கள் தாதிமா துடிச்சுக்கிட்டே ஓடி வந்தாங்க, என் பிள்ளை இந்த மாதிரி ஆயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. அதிலெல்லாம் கடந்து நாங்கள் வந்தோம். அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு நெத்தியில் அடி விழுந்துச்சு. எங்கள் அம்மாவுக்கு கட்டு போட்டிருந்தாங்க. எங்கள் அம்மாவை கொண்டு போய் பிரசவத்துக்காக பெரிய ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணாங்க.
எனக்கு தம்பி பிறந்தான். பிறந்து 3 நாள் தான் எங்கள் அம்மா மவுத்தாயிட்டாங்க. ஜன்னி வந்து கை கால்லாம் இழுக்க ஆரம்பிச்சிருச்சு. எங்கள் அம்மாவுக்கு உடம்புல போட்ட துணியெல்லாம் இழுத்துக்கிட்டு அந்த மாதிரி ஜன்னி கண்ணை மூடிக்கிட்ட கண்ணில் இருந்து தண்ணி வந்துக்கிட்டு இருந்துச்சு. நாங்கள் பார்க்க போனோம். எங்கள் அம்மா என்னால் முடியல. நான் கத்திட்டேன். எங்கள் தாதிம்மா வந்து, மா உன் பிள்ளைங்கள 2ஐயும் நீ விட்டுட்டு போறியே, உன் பிள்ளைங்கள யாருமா பாப்பா, உன் பிள்ளைங்க மூஞ்சியை பாருமான்னு சொல்ல எங்கள் அம்மா கண்ணில் இருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருந்தது. கண்ணு மூடி தான் இருந்தது. அந்த ஜர்னியில் கை கால் இழுத்த எங்கள் அம்மா அதுக்கப்புறம் அந்த உணர்ச்சியும் நாங்கள் உயிர் போயிடுச்சு. எங்கள் அப்பாவை கூப்பிட்றதுக்காக நான் ஓடி வெளியில் போனேன். எங்கள் அப்பாவுக்கு போலீஸ்காரங்க இங்கிட்ட அங்கிட்ட அழைச்சிக்கிட்டு கூட்டிகிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்கள் அத்தை கூட்டிகிட்டு உள்ளே வரப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஸ்ட்ரெச்சரில் இருந்தது எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வந்து உடம்புல பொருவை மட்டும் இருந்துச்சு. அந்த சிஸ்டர் மேலே இருந்து கீழே அந்த சர்க்கிளில் தள்ளி விட்டு எங்கள் அம்மா உடம்பு கீழே உழுவ போச்சு. எங்கள் தாதிமா எங்கள் அப்பா எல்லாம் போய் பிடிச்சாங்க. எங்கள் அப்பா வந்து விறகு கடை புரோக்கர். அப்போ சின்ன துண்டு தான் தோள்பட்டையில் போட்டிருந்தார். அந்த துண்டை அவர் எடுத்து எங்கள் அம்மாவோட உடம்புல போட எங்கள் அம்மா உடம்பு நடுப்பாக மட்டும்தான் மறைஞ்சிருந்தது. எங்கள் தாதிமா அவங்களோட துப்பட்டியை எடுத்து கழட்டி பொத்தி விட்டாங்க. எங்கள் அத்தை, எங்கள் சின்னத்தை, என் பெரியத்தை பொண்ணு எல்லாம் சேர்ந்து அவங்களோட துப்பட்டியை கழட்டி எங்கள் அம்மாவை உடம்பை மறைச்சாங்க. என் குழந்தைய என் தம்பியை தூக்கிக்கிட்டு வண்டியில் ஆம்புலன்ஸில் ஏற போக எங்கள் பெரியம்மா அங்கே நின்றுட்டு இருந்தாங்க. அம்மா உடம்ப ஆம்புலன்ஸில் ஏற்றும் போது நாங்கள் கூப்பிட்டோம், அம்மா கூட வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டதுக்கு, நான் இட்லிக்கு ஊற வச்சுருக்கேன், அரிசியும் உளுந்தும் கெட்டு போயிடும், காய வச்சுட்டு நாளைக்கு வர்றேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க மனசில் அந்த ஈரம் கூட இல்லை. தங்கச்சி சின்ன வயசு, தன் பிள்ளைய 2 பிள்ளைங்களை விட்டுட்டு மௌத்தான, அதை விட அரிசி பருப்பு அவங்களுக்கு முக்கியமாக போச்சு. எங்கள் அம்மா உடம்ப நாங்கள் எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்துட்டோம். வர வழியில் காவேரி பழம் கோயில பழத்துக்கிட்ட ரொம்ப நின்றுச்சு வண்டி. முடியாமல் எங்கள் அத்தை எலும்புச்சம்பளம் இதெல்லாம் வச்சு இப்படியோ தூக்கிக்கிட்டு வந்துட்டோம். வந்ததுலலாம் நான் பிறந்த ஊர் லால்குடி. எங்கள் அம்மாவோட உடம்ப நாங்கள் கொண்டு வரும்போதே ரோட்டில் இருந்த அத்தனை பேர் எங்கள் அம்மாவோட ஆம்புலன்ஸ்க்காக உடம்ப பார்க்குறதுக்காக வந்திருந்தாங்க. வழியில் போகிறவங்கெல்லாம் எங்கள் அம்மா எல்லாத்துக்கிட்டையும் நல்லா சிரித்து பேசிக்கிட்டு இருந்தவங்க. யாருக்கும் கெடுதல் நினச்சது கிடையாது. எங்கள் அம்மா எல்லாத்துட்டையும் நல்லா பழகுவாங்க. அதனாலேயே எங்கள் அம்மாவோடைய உடம்பை பார்க்க அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. முதல் நாள் வச்சு 2வது நாள் தான் எங்கள் அம்மாவோட உடம்பை அடக்கம் பண்ணணும். நான் பட்ட இந்த கசப்பான என் வாழ்க்கை என்னால் மறக்க முடியல. அந்த 7 வயசில் அனுபவிச்ச அந்த கொடுமைகளெல்லாம் என்னால் மறக்க முடியல. அல்லாஹ்டி நான் என்னமோ என் மனசில் என்னை புதைச்சி வச்சேன். அது ரொம்ப பாரமாயிட்டே இருந்தது. மௌத்தானால என்னோட விஷயத்தை யாருக்கும் தெரியாமல் இருக்குமேங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் உங்ககிட்ட பகிர்றேன். எங்கள் அம்மாவோடைய உடம்பை தூக்கிட்டு போகும்போது
என்னை கொண்டு போய் எங்கள் பெரிய தட்டை விட்டுருந்தாங்க கடையில். எங்கள் அம்மாவோட மையத்தை எடுத்துகிட்டு போகும்போது நான் கீழே விழுந்து ரொம்ப கதறினேன். எங்கள் அம்மா என்னை விட்டுட்டு போகிறாங்கன்னு சொல்லி. அந்த கொடுமையான இப்போ கூட நினச்சதை பற்றி இந்த வீடியோவை நான் இப்போ முடிச்சுக்கிறேன். என்னால் பேச முடியல. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். எனக்காக துவா செய்யுங்க. என்னால் முடியல. வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்.